ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. வாக்கர்த்தா விவசமுத்தௌ வாக்கர்த்தா உதிபக்ததே ஜெகதப்தவரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விலாசமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வழங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் உதவி செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய வாரதிகளையும் என்னுடைய பொருளாதாரையும் வழங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பாள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய ராசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் பாராகி. அன்பு பக்தர்களே, சுபமுகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு குழந்தைக்கு ஒட்டணிக்கிறதா இருக்கலாம், காது குத்துறதா இருக்கலாம், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு சுப முகூர்த்தம், கல்யாண வைபவம், ஒரு கிரகப்பிரவேசம், இன்னும் ஏறிய எவ்வளோ விசேஷங்கள் ஒரு வீட்டில் விளம்பரம் பண்ணுறதா இருக்கலாம், வாசக்கார வாக்கி நிற்கிறதா இருக்கலாம், ரெனோவேஷனாக இருக்கலாம், வீட்டில் ஒரு நட்சத்திரம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறதா இருக்கலாம், வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் மட்டும்தான் இருக்கலாம், அல்லது எல்லாரும் பரிகார பூஜையாக இருக்கலாம். சுப முகூர்த்த நாட்கள் மெயினாக கிரகப்பிரவேசம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், ஒட்டளிக்கிறது, காது குத்துறது. இல்லை, சுப முகூர்த்த நாட்களை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன தப்பு பண்றீங்கன்னா, காலண்டரில் பார்த்துக்க வேண்டியது, அன்னைக்கு தாலி போட்டிருக்கா, இன்னைக்கு சுப முகூர்த்த நாட்களும் போட்டிருக்கா, உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க, அவளையும் செஞ்சுக்க. அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த சுப முகூர்த்த நாட்கள்ல காலண்டரில் பார்த்து நீங்களே செஞ்சுக்கிறதால என்ன மாதிரியான கருஸ், என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளும் கோளும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முகூர்த்த நாள் என்ன ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் நாமளா காலண்டரை பார்க்கக்கூடாது? அதுல என்ன தப்பு நடக்கும்? ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு வச்சுப்போம். நாள் என்பது உடம்பு. இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒன்று இருக்கு, பார்வைன்னு ஒன்று இருக்கு, பஞ்சபோதங்கள் இருக்கு இல்லையா? எப்படி இந்த உடம்புக்கு உயிர் இருந்தாக்க உடம்புக்கு வேல்யூ. அப்புறம் பார்வை முக்கியம். அப்புறம் தான் பகவான் யோகா திதி நட்சத்திரம். அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா உடம்பு நல்லா இருக்கும். அது கர்நாடா இருக்கக்கூடாது, வளர்வரியா இருக்கணும், தேய்வரை இல்லாமல் இருக்கணும். அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம், உயிர் ரொம்ப முக்கியம். அந்த ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும், நேத்திரம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இருந்தாரா அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம போகணும். அப்புறம் அதை வளர்பரியா பார்க்கணும், அப்புறம் தேய்பரியா பார்க்கணும். இப்போ நீங்க எதையுமே கவனிக்காம அவங்க சொல்லுங்க, நான் சத்திரங்களின் சாமி ஒருத்தர் சொன்னார், அன்னைக்கு ரொம்ப திட்டி விட்டவர். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்காங்க. கனடாவில் இருக்காங்க, இங்கே முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க. சொன்ன இந்த டேட்டில் இந்த சத்திரம் விசாரிச்சது சத்திரம் கிடைக்காது சாமி, அதனால இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பசங்களுக்கு பிடிச்சி திட்டி விட்டார். சார், ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை முக்கியமா? சார், எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதை கல்யாணத்தை பண்ணிட்டு பின்னதுக்கு அப்புறம் அதை பொண்ணு 2 மாசத்துல போயிடுச்சு, 3 மாசத்துல போயிடுத்து, பையன் கோச்சுன்னு போயிட்டாரு, மாப்பிள்ளை கோச்சுன்னு போயிட்டாரு. இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா? தாலி கட்டுற நேரம், தாலி கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படி சொல்லி அப்புறம் அந்த தேதியை நல்லபடியா நல்ல நாளாக பார்த்து குறிச்சு கொடுத்து, சத்திரமே வேற சத்திரம் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன, சத்திரம் கிடைக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தனம். நான் ரொம்ப முக்கியமும் அடிச்சு சொல்றேன், படிச்சு சொல்றேன். இந்த முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வடவரை தேய்முறைங்கிறது 2வது பட்சம் தான். அந்த நாள் தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கிய முகூர்த்தவளுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு, என்ன பார்க்கணும், சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். அதன் பிறகு அன்னைக்கு உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் ஒத்து போகும்.
தாராபலம் இருக்கணும், சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் ஒரு லாபம் ஒத்து போகும். இதுவே ஒருவேளை முகூர்த்தமாக இருந்தால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம் அந்த விவாக சத்திரம். அந்த விவாக சத்திரம் நல்லபடியாக அமையணும். இவ்வளோ விஷயம் இருக்குது முகூர்த்த நாளில். நீங்களா போயிட்டு ஒரு முகூர்த்தத்தை குதிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 6 மாதம் கழிச்சு அந்த வீடியே விற்றுட்டு வெளியில் போகிறது, அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் வருது. இதெல்லாம் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் ஆகியதாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முகூர்த்த நாள் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு விதமாக பணம் வச்சு அதை நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லையாவது கேட்டு முகூர்த்த நாள் கையில் கேட்டு செய்யும். ஃபஸ்ட்டு எது வளர்பறை எது தேய்வரையில் எது செய்யணும். தேய்வரை முகூர்த்தத்தில் ஒரு வாசக்கால் வைக்கிறது, அருகுகால் வைக்கிறது, கீழே நோண்டுறது, கிணறு நோண்டுறது, போர் போடுறது, உழவு செய்கிறது, இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தெய்வரை முகூர்த்தத்தில் செய்யலாம். முடி இறக்கிறது தாராளமாக தெய்வம் செய்யலாம். முடி கீழே தான் இருக்கிறோம். அப்போ எதெல்லாம் வளர்ப்பறை செய்யணும்னா காது குத்துறது, நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், படியேறி மேலே போகக்கூடிய விஷயம், பார்க்கிறா படியேறி மேலே போகக்கூடிய விஷயம், வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்ப்பறையிலும் கீழ் நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தெய்வரையிலும் செய்யும். வளர்பிறை என்பது அமாவாசைக்கு மறுநாள், பாட்டியமைக்கு மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கழிச்சு 5வது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை. நிறைய பேர் பௌர்ணமி கழிச்சாலே தெய்வரை நினைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. பௌர்ணமி கழிச்சு 5வது நாள் துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி இந்த 4 நாளும் வளர்பிறை தான். அப்போ பௌர்ணமி கழிச்சு 6வது நாள் இந்த தேய்வரை சஷ்டியிலிருந்து தான் உங்களுக்கு தேய்வரை கணக்கு. அதே போல அமாவாசைக்கு 2வது நாள் துதியிலிருந்தே வளர்பிறை கணக்கு தான். அந்த ஃபர்ஸ்ட் இந்த வளர்பிறை கணக்கை புரிச்சுக்கோங்க. அதே போல தேய்வரை கணக்கை புரிச்சுக்கோங்க. அப்போ இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல குறிப்பிட்ட காலண்டர் சொல்ல வேண்டியது. அந்த காலண்டர்ல நம்ம பேர் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் முகூர்த்த நாள் போட்டிருக்க சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாரு. பசங்களுடைய யாரை உட்காந்து செஞ்சுட்டு வாங்கணும், அந்த இடம் அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும். அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். சுக்கரன் எதிர்த்து இருக்கான்னு பார்க்கணும். கிழக்கு உயர்க்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். வெள்ளி எதிர்த்து இருக்கான்னு பார்க்கணும். நீங்க யார் பார்க்குறீங்க அதெல்லாம். அப்போ சுக்கரன் நீங்க கிழக்கு மேற்கு மட்டும்தான் அது பொருந்தும். வடக்கு தெரிஞ்சு அது பொருந்தா. நம்ம கிரகப்பிரவேசம் அமைக்கும் போது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். அதே போல உட்காந்து யார் பூஜை பண்றாங்களோ முறையாகிறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்ன பார்க்கணும். அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஆகும், நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது அதை வச்சுதான் நீங்க முடிவு. சரியா முறையே இந்த வாரத்திற்காக முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு, எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு, வளர்பிறை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு, தேய்வரை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படிங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, நிச்சயமாக செய்து கொடுக்குறோம். அதே போல் பூஜைகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்தமாகட்டும், திருமணங்கள், திருமண வைபவங்கள், பிரவேசங்கள் கைராசியான முறையில் அதே அற்புதமான முறையில் கும்பாபிஷேகங்கள் இருந்து எல்லாமே கடை பூச்சிகள், கம்பெனி பூச்சிகள் எல்லாமே கொடுத்து அதே அற்புதமாக செஞ்சு கொடுப்போம். உலகம் முழுவதும் போயிட்டு வரோம், படையப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் எது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தேய்பிறை முகூர்த்தங்களை சொல்வது இல்லை. ஒரு கால சூழ்நிலை தேய்பிறையில் செய்யணும். அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 5ஆம் நாள் பஞ்சமி வரையிலுமேவும் வளர்பிறை முகூர்த்தம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் மீறி ஒரு தசமி ஏகாதசி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அமாவாசை நெருக்கமான முகூர்த்த நாட்கள் இருக்குமே. ஆனால் அது ரொம்ப அவசரம், வர வழியே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்போது இந்த மார்ச் மாதத்தில் 3
முகூர்த்த நாள் தேய்பிறை முகூர்த்த நாளாக வந்திருக்கு. நான் அதை சொல்லலை, உங்களுக்கு நோட் பண்ணலை, இருந்தாலும் காதில் வாங்கிக்கோங்க. மாசி 18 மார்ச் 1 2024 வெள்ளிக்கிழமை, சஷ்டி சுவாதி, அது ஒரு தேய்பிறை முகூர்த்தம். அதே போல் மாசி 24 மார்ச் 7 2024 வியாழக்கிழமை, அதுவும் ஒரு தேய்பிறை முகூர்த்தம். அதே போல் மாசி 25 மார்ச் 8 வெள்ளிக்கிழமை, இதுவும் ஒரு தேய்பிறை முகூர்த்தம். அப்போ சஷ்டி, துவாதசி, திரையோதசி. சரி, இப்போது மார்ச் மாதத்தில் வளர்பிறை முகூர்த்தம்னா பங்குனி மாதத்தில் தான் வருது. இந்த பங்குனியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, பங்குனி கல்யாணமும் பண்ணலாம், வீடு தான் குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகப்பிரவேசம் தான் கிடையாதே தவிர திருமணங்கள் செய்யலாம். திருமணங்கள், நிச்சயதார்த்தம், அதே போல் காது குத்து, மொட்டை அடிக்கிறது, ஆயுஷ் ஹோமங்கள், எல்லா விசேஷமும் பங்குனி மாதத்தில் பண்ணலாம். அதனால் இந்த மார்ச் மாதத்தில் மாசியில் தேய்பிறை முகூர்த்தங்கள் நான் சொல்லிட்டேன். வளர்பிறை முகூர்த்தத்தை பொறுத்த வரையில் பங்குனி 7 மார்ச் 20 2024 புதன்கிழமை, ஏகாதசி திதி, பூச நட்சத்திரம், சித்தயோகம், அன்றைக்கி சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. அடுத்தது பங்குனி 11 மார்ச் 24 2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம், சதுர்தசி திதி, உத்திர நட்சத்திரம், சித்தயோகம், அன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு வருது. அடுத்ததாக மார்ச் 28 பங்குனி 14 மார்ச் 28 2024 புதன்கிழமை, திதி சித்திர நட்சத்திரம், சித்தயோகம். அன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இப்போது இந்த மார்ச் மாதத்தில் மாசியில் எல்லா விசேஷமும் செய்யக்கூடிய மாசி மாதம், எல்லா கிரகப்பிரவேசம் எல்லாமே பண்ணலாம் மாசியில். ஆனால் அதுவும் தேய்பிறை முகூர்த்தமாக இருக்குது. கிரகப்பிரவேசத்தை தவிர்த்து மற்ற எல்லா சுப முகூர்த்தங்களும் செய்யக்கூடிய பங்குனி மாத முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தமாக அமைகிறது என்பதை தெரிவித்து கொண்டு, சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, முடிஞ்சதை செய்யணும். அடுத்ததாக ஏப்ரல் மாத ராசி பலனை அடுத்த மாதம் காண்போமாக.